ஹாமி செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜின்னோட ஒன் ஷாட்டுக்கு ஸ்பெஷல் போனஸ் பார்ட் தான். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேஞ்சரஸ் போலீஸில் போன பார்ட்டில் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதை நினச்சி நான் சிரிக்கிறதா அழுகிறதா தெரில. அதுதான் இப்போல்லாம் நான் இப்படி உட்காந்து பேசுகிறத பார்த்துட்டு எங்கள் அம்மா இதுக்கு பேர் வச்சுருக்காங்க, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு. என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, தனியாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று சண்டே, ஸோ நான் இன்றைக்கி மண்டே பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் பெயின், அதனால் ஒர்க் போகல. சரி வாய்ஸ் பண்ணலான்னு எடுத்து பண்ணுறேன். என் அம்மா காலையில் எங்கள் பாபி எங்கள் அம்மா அண்ணாட்டெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க, என்னன்னே தெரில, நல்லா தான் பெற்றேன், இப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து பேசிகிட்டே இருக்குது, பைத்தியம் முடிச்சிருச்சு போல், முத்திருச்சுன்னு எங்கள் அம்மா முடிவே பண்ணிட்டாங்க. எனக்கு இதை நினச்சி சிரிக்கிறதா அழுகிறதா தெரில. இவங்க வேறு என்னை படுத்துறாங்கடா அப்படி இருக்குது. சரி ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அப்படியே ஹெலிகாப்டர் வெடிக்க இங்கே சின்ன ஒரு பக்கம் கதற, சுகா ஒரு பக்கம் கதற, அதே அந்த ஏரியாவே பயந்தில் நடுங்கிட்டுருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னா அவன் கேங் லீடர் முடிச்சிட்டான். ஸோ மற்ற அவங்க ஆளுங்களெல்லாம் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுது. அப்படியே இவ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருத்தன் முடிச்சுட்டு ஜின்னோட பக்கத்தில் வந்து அப்படியே நின்று போனவளை நினச்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வாயை மூடுறி அப்படின்னு அப்படியே கழுத்தில் கை வச்சுட்டு அப்படியே கன் எடுத்து வாய்க்கு விட்டும், எல்லாம் ஒன்னால தான் அவன் என்னை விட்டு போனான். நல்லவன் நினச்சேன், எனக்குன்னு யாரும் இல்லாத போது பாசம் காமிச்சதை உன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் நல்லவளாக இருப்பேன் நம்பிட்டேன்டி. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு ஒரு உண்மையாக கிடைச்சோம். அவளை வச்சுக்க தெரியாமல் விட்டுட்டேன். அவள் இந்த முடிவை ஏன் எடுத்திருப்பான்னு நினைக்கிற? எல்லாருக்காக மட்டும் இல்லை, மெயினாக எனக்காக. என் கூட வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாடி. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம கானில் அப்படியே கத்திட்டு இருக்கா. விட்டா சுற்றுவாரோன்னு சுகா ஓடி வந்து, ஏய் என்ன பண்ணுறா, அவள் அக்யூஸ்டு, அவளுக்கு தண்டனை கிடைக்கும். ஆமாம் அக்யூஸ்டு, அதனால தான் இவளெல்லாம் போட்டு தள்ளிடணும். கூட வச்சுருந்தது ஏன் தப்பு, பாய்ஷன் உள்ள பாம்புன்னு தெரிஞ்சு கூட வச்சுருந்தப்பார் அப்படின்ட்டு அவர் முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் தான் சாகலையே, ஸோ பேராஷூட்டில் குதிச்சிட்டிங்க. இப்போ அப்படியே நீங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கீங்க. தூரத்தில் யாரோ வர மாதிரி தெரியுது. சுகா பேசியிருந்தவன் ஹீராமா அப்படின்னு அதே திரும்ப. அப்போ நீங்களும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு மாமா அப்படின்ட்டு வரீங்க. இப்போது ஜின்னோ ஹீரான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டப்புன்னு திரும்பி பார்க்க நீங்கள் வர்றதை பார்த்ததும் ஹீரா அப்படின்னு இவன் ஒரு பக்கம் சுகா ஒரு பக்கம் டப்புன்னு தள்ளி விட்டுட்டு அவர் முன்னாடி ஓடி வந்துட்டுருக்கார். இவன் ஒருத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் பின்னாடி வர. இப்போ கடைன்னு ஜின்னு ஓடி வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ண வர. நீங்கள் கை நீட்டி நில்லுங்க சார் என்ன அப்படிங்கிறவ தடுக்க, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு அவரும் நீங்கள் கை வச்சு தடுத்ததெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே ஹக் பண்ணிட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்லடி நல்லா இருக்கல்ல அப்படின்னு அப்படியே ஆராய்ச்சி பாரு உங்களே பார்த்துட்டுருக்காரு, உங்களுக்கு எதுவும் ஆகலையான்னு. நீங்கள் அவரை பார்த்துட்டு எதுவும் ஆகலைன்னு வருத்தப்படுறீங்களோ அப்படின்னு கேட்க, அவ்வளோதான் அவருக்கு, ஏன்டி ஏன் இப்படி பேசுகிற? இல்லையே நான் சரியாக தான் பேசுகிறேன், எனக்கு எதாவது ஆனால் உங்களுக்கு சந்தோஷம் தானே சார், நான் தான் உங்கள் ஈவாவை. ஐயோ போதும் நிறுத்துறியா, தெரியாமல் பண்ணதுக்கு. ஏண்டி இதே தானே சார் நானும் சொன்னேன், கேட்டிங்களா நீங்கள்? ஐயோ இப்போ வச்சு சேரால ராட்சசி அப்படின்னு. இங்கே பாருகிறா நம்ம பிரச்சனையும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சுகா பேக்கிட்ட வந்துட்டு, உனக்கு ஒன்றும் இல்லையோ மாமா, எனக்கு இவ வேற, அவனை ஏன் சும்மா மாமான்ட்டுருக்க அப்படின்னு ஜெனுக்கு கட்டுப்பாகுது. சுகா பொறாம அப்படிங்கிற பார்க்க, அம்மாடா பின்ன இருக்காது, என் பொண்டாட்டி ஒன்றை மாமானா எதா பொண்டாட்டியா இது எப்போ? அவள்கிட்டே கேளு. என்ன ஹீரா நீங்கள் அப்படியே, ஐயோ இதை வேறு சொல்லிட்டார் அப்படின்னு நீங்கள் திருத்தன்னு மொழிக்க. சுகா என்னமாச்சு அப்படின்னு கை பிடிக்க, அது வந்து மாமா கையை விட்டு பேசுங்கடா அப்படின்னு சின்ன கடுப்பாகி கையை தட்டி விட. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ அவன் பொண்டாட்டிடி, அவன் கையை பிடிச்சிட்டுனா கடுப்பாகாது. நீங்கள் கூட தான் அவங்கள பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க, நான் ஏதாவது கோவப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவும் இது ஒன்றா? ஆமாம் இல்லைதான், நான் ஜஸ்ட்டு கையை தான் பிடிச்சேன், நீங்கள் கட்டிலாம் பிடிச்சிங்க, அப்படி பார்த்தா நானும் கட்டி அப்படின்னு நீங்கள் கிட்ட நகர. சுகா வாடா தங்கன்னு கட்டி பிடிக்கிற மாதிரி வர. என்ன கிடைக்கிற கேப்லாம் கிடா வெட்ட பார்க்கலையா, என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கா, கையை நீட்டிட்டு கட்டி பிடிக்க வர போட அங்கிட்டு அப்படின்னு குறுக்க வந்து நின்றுட்டு, என்னடி துளிர் விட்டு போச்சா, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? ஓ நல்லாவே தெரியுமே சார்,
என்னை எவ்வளோலாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு. ஐயோ, எதை நினைக்க சொன்னால் எதை நினைக்கிறேன், ஏன்டி ஃபஸ்ட் ஹாஃபே சொல்லிட்டு இருக்க, செகண்ட் ஹாஃபில் நல்லா தானே இருந்தேன், அதை சொல்ல அப்படின்ட்டு இருக்கேன். என்னையா இப்படி ஆகிட்ட, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக டெரராக காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃபில் காமெடி பீஸ் ஆக்கி விட்டுருச்சோன்னு இந்த ஆர்த்தர். யோ சுகா, ஏன் என்ன கொத்து விடுறா அவர்கிட்ட, அதானே எங்கே அவ என்ன நம்மள தேடுறாங்க, நான் இல்லை பாஸ், சரி அங்கே கடைக்குள்ளே போயிடலாம். அப்புறம் சின்ன அப்படியே ஏய் இங்கே பாரு, சும்மா என்னை இரிட்டேட் பண்ணணும்னு எதாவது பண்ணிகிட்டு இருக்காத, அப்புறம் நான் மனுஷன் இருக்க மாட்டேன். ஆஹா, நான் என்ன சார் பண்ணேன், உங்களுக்கு தான் என்ன பிடிக்காதே, நான் சொன்னேனா அப்படின்ட்டு ஜின்னு கடுப்பாக. நீங்களும் மாமா அது வந்து என்னடா ஆச்சு, வேணமோ வளரிட்டு இருக்கான், என்ன எனக்கு புரியல, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, நீ ஏதாவது வளருவ அதெல்லாம் நான் நம்பணுமா, நீ தள்ளுறா நான் அவள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இங்கே பாரு எதனா வேணால் விளாடுவேன், இதிலலாம் விளாட்ல, நிஜமாவே நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அது எப்பட்றா ஒருத்தி அப்படி லவ் பண்ணாங்கிற, அவளை இவ சாவடிச்சிருக்கா, அவன் மேலே எப்படா உனக்கு லவ் வந்துச்சு, இந்த கன்றாவி தானே எனக்கும் தெரியல, நான் அவளை லவ் பண்ணானே தெரில. எது ஒன்றா சொல்லலடி, அவளை யாருமே இல்லை, தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒத்தி பாசம் காமிச்சா, பிடிச்சிருந்துச்சி, லவ்னு நான் தான் நினச்சிட்டேன் போல், அதே என்னமோ நீ வந்து இடிச்சு அவளை தள்ளினப்போ கூட செத்துட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தான். அதுக்கப்புறம் உன்னை பார்த்ததுலேருந்து என்னமோ தெரியல, உன் கூட இருக்கணுன்னே தோணுச்சு, எங்கே என்னை விட்டு போயிடுவாங்க பயத்தில் தான் உன்னை அப்படி கூடவே வச்சுருந்தேன், அது கூட உனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி மாறிக்கா. அவங்களுக்கு புரியுது, இருந்தாலுமே எவ்வளோ படுத்திருப்பாரு இதெல்லாம் சும்மா விட்டுறதா, கொஞ்சமாவது வச்சு செய்வேனா, ஒருத்தரே நீ ரொம்ப ஓர போகிற, சாரி ஜின்னோப்பா நான் இல்லை. ஓகே, வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, அது வந்து மாமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். எதை ஏன் கிட்ட இதை நீ சொல்லவே இல்லை மாமா, உங்களுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு தான் ரீச் ஆகவே இல்லையே, நான் லாஸ்ட்டாக கால் பண்ணும்போது தான் நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ கூட நீ சொல்லலையே, அதை நேரில் பார்த்து சொல்லலான் இருந்தேன், அது மட்டும் இல்லை எனக்கு அதை சொல்லுமான்னு தோணலை. ஏன் ஏன்னா அதான் மேடம் என்னை கழட்டி விட்டு கூட வரலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, அதனால் எதுக்கு கல்யாணம் ஆனதை சொல்லணுன்னு அதானே அப்படின்னு மறைக்க. முத்தி போகுது பாரு, நான் ஃபஸ்ட்டு லியோ எப்படியாவது பிடிக்கணுன்னு தான் மாமா நினச்சிட்டு இருந்தேன், அதனால் இவரை ஏன் இதுக்குள்ளே இழுத்து விடணும் அப்படின்னு தான் இவரை விட்டு நாம் கிளம்பிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்படி லியே இங்கே வச்சே நம்ம பிடிக்கிற மாதிரி நிலமா அமையும் நினைக்கல மாமா. ஓ இப்படி பேசிகிட்டு இருக்கா, இப்போ அங்கே ஊர் தலைவர் என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு வர, அது என் பொண்டாட்டியை இவன் சும்மா நை நோடி இருக்கான், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சின்னப்பா சொல்ல. எது உன் பொண்டாட்டியா, ஏப்பா இந்த பொண்ணையை தானே நீ விரும்பினேன்னு சொன்னேன், இப்போ நான் அந்த பிள்ளைய உன் பொண்டாட்டிங்கிற அப்படின்னு அவர் குழம்ப, இவன் எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டே இருப்பான் அப்படின்ட்டு சுகா. அது ஐயா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அவளை கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ அவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாளில் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு நீ அப்படின்னு உங்களை பார்க்குறான். நீங்களோ மாமா நானும் என்ன மாமா நான் நீனுன்ட்டு குழந்த மாதிரி அவங்க கையை பிடிச்சிட்டு ஓட பார்க்குறியா, பிச்சு போடுவேன் பிச்சு, புருஷன் நான் எதுக்கடி இருக்கேன், உங்களுக்கு தான் எனக்கு பிடிக்காது, ஆமாம் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாக்கும், இங்கே பாரு நீ என்னை கொடுமை கூட படுத்து போகிறதுக்குறேன், ஆனால் என்னை விட்டு எங்கேயும் போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன், நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அப்படியே மிரட்டிடுச்சுனப்பா. இது என் ஒய்ஃப், எனக்கு இவளுக்கு தங்குறதுக்கு என்னோடய குவார்ட்டர்ஸை ரெடி பண்ணுங்கள், அப்புறம் இவள் அக்யூஸ்ட், இவளை அந்த போலீஸ் பிடிச்சி கொடுங்க, எல்லாம் இவளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் தள்ளுங்க. வாயை ஒட்டச்சிருவேன் என் பேரை 100 வாட்டி சொன்னீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் காரணமே நீ தான், ஒழுங்காக ஓடிடு, பேசாமல் அன்றைக்கி ஆக்சிடென்ட் பண்ண போய் செத்து இருக்கணும் நீ. சே அவள் செத்துருந்தா இன்னும் நீ என்னை கொடுமைப்படுத்திகிட்டே இருந்திருப்ப, இப்போ வேற கிடைக்கிற கேப்லலாம் அப்படி சொல்லலம்மா அப்படின்ட்டு நீங்கள் நடந்து போக. ஐயோ இவளை எப்பட்றா கரெக்ட் பண்ணுறதுன்னு சுகாரை கேட்க, என்ன கேட்டால் நீ இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம்லாம் பண்ண, ஆமாம் நேற்று பேசும்போது அவள் சந்தடி சாக்கில் உன்னை லவ் பண்ணதான் சொன்னால், அப்போ 2 பேரும் சின்ன வயசுல லவ் பண்ணிங்களா, அப்போ சுகாக்கு சிரிப்பு வந்தது, இருந்தாலும் ஆமாம் நாங்கள் அப்படி லவ் பண்ணோம், கடைசியில் நீ வந்து இப்படி பண்ணிட்டு சே, அதனால தான் என் ஹீரோ மனசு தாங்காமல் இருக்கா, பேசாமல் நீ வேணா அவளை டிவோர்ஸ் பண்ணிடுற. என்ன கேட்டால் உடனே அவளை ஒன்று தூக்கி கொடுத்துருவேனா, சின்ன வயசில் லவ் தானே, பப்பி லவ், அதெல்லாம் பெருசு கிடையாது, சின்ன வயசில் மட்டும் ஒன்றா தான் மாங்கா, இத்தனை வயசு வரைக்கும் நாங்கள் ஒன்றா தாண்டா இருந்தோம், அப்போ இது பப்பி லவ்லாம் வராது, இந்த பெருசாக லவ் தான், ஸோ எங்கள் லவ் தான் தெய்வீகமானது, செருப்பால் அடிப்பேன், என்ன தெய்வீகமான லவ். அப்போ ஏன்டா அவள் என் கூட இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா, என்ன ஏன்டா அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, உனக்கு தெரியுமா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னதே அவள் தான்.
அது சுகாவுக்கு புரியுது. நீ என்ன பண்ணியோ அதனால் அவள் அப்படி பயந்து போய் கேட்டுக்கலாம். ஆமாம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, குழந்த. நான் தான் எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏன்டா நீ வேறு அது எல்லாம் எங்களுக்குள்ளே முடிஞ்சிச்சு, கல்யாணமே பண்ணிட்டோம், சும்மா வந்து தொல்லை பண்ணாமல் ஒழுங்காக உன் வேலையை பற்றி போடா, உனக்கும் ஒரு நல்ல பொண்ணு கண்டிப்பாக கிடைப்பா. ஏன் நான் புதுசாக ஒரு பொண்ணை தேடணும்? நான் இவளையே நாளைக்கே அவள் கன்சீவ் கூட ஆகலாம்டா. எது? ஆமாம், ப்ராசஸ்லாம் முன்னாடியே முடிச்சிட்டோம், அதனால தான். இப்போ புரியுது சுகாக்கு ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ராஸ்கல் அப்படின்னு ஷர்ட்டை பிடிக்க டே விட்ரா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ தான் வரான் எகிரிக்கிட்டு. பரவாயில்ல, அவளுக்கு குழந்தையே பிறந்த அளவுக்கு நான் அப்பாவாக இருந்துட்டு போகிறேன், நீ ஒன்றும் தேவையில்ல, என் ஈரா முடிவு பண்ணுறது தான் அப்படின்ட்டு சுகா நடக்க. என்ன நல்லா இருக்க குடும்பத்தில் கூடி கும்மி அடிச்சிடும் போல. நான் சொன்னானே அவளை விடுவேன்னு, கண்ணுகளை கூட இனிமேல் அவளை நெருங்க முடியாதுடா. ஏன் பொண்டாட்டி, நாளைக்கு குழந்தைய பொண்டாட்டி ஏன் குழந்தை, அதே கடை நீ உன் குழந்தைன்னு சொல்கிற, அவ்வளோதான் பார்த்துக்கோ. போலீஸ் ஆச்சுன்னு பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், என்னை வெறுப்பேற்றி பார்க்காத. இனிமேல் வீட்டு பக்கம் வந்த அவ்வளோதான் அடிக்கிற மாதிரி சின்ன மேட்ட ஒன்றை வீட்டுக்குள்ளே விட்றாளா பாடுறா அடி சுகா சொல்ல. அது வேறு இருக்கலாம், ஆத்தி இனி பழி வாங்குவாளே பாதகத்தி அடிட்டு அப்படியே ஜின்னும் பதுங்கி வீட்டுக்குள்ளே வர. நீங்கள் ஜின்னு வீட்டில் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காங்க, ஸோ அங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜின்னும் ஹீரா அப்படின்னு கிட்ட வர அப்படியே முறைச்சிட்டு, இப்போ இதுக்கு என்ன இங்கே கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்கீங்க? எதை அடைச்சி வச்சுருக்கேனா? இது உனக்கே அபத்தமாக இல்லை? நான் வரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நீ தான் வந்து இங்கே உட்காந்துருக்க, அடைச்சி வச்சுருக்கேன் கிடையாது. இப்படி ஜன்னல் கதவு வாசல் எல்லாம் திறந்து கிடக்கும்போது அவ்வா பொய்ய பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, ஆமாம் உங்களுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறதுலாம் புதுசாக என்ன அப்படிங்கிறீங்க. நானே அந்த ஃபேமிலிலேருந்து மாறிட்டேன், இன்னும் நீ விட மாட்டேங்கிறியே. எங்கே பாருடி, புரிஞ்சுக்கோ, நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் கையை நைஸாக வந்து பிடிக்காதீங்க அப்படின்னு தட்டி வரீங்க. இங்கே பாரு ஹீரா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு உங்களோட இருக்க வேணாம். நீங்கள் அந்த ஹீவாவை தானே விரும்புனீங்க. நேற்று என்ன கேட்டீங்க? அவ்வளோ கூட எங்கள் மாமா இருக்கிறதுக்கு என்ன உங்கள் கூட வார்த்தையே வரல உங்களுக்கு. அப்படின்னு வாயை பார்த்துட்டு, ஏன்டி ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் போட்டு வேதனைப்படுத்துகிற, என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு உன்னையே ஏன்டி கவலைப்படுத்துகிற? இந்த வார்த்தையை நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அப்படிங்கிறீங்க. புரியுதுடி, சாரிடி, தெரியாமல் பேசிட்டேன்டி. ஐயோ, நான் பண்ணதுக்கெல்லாம் வட்டி முதமாக சேர்த்து வச்சு எனக்கு என்ன வேணாலும் பண்ணுடி, நான் ப்ளீஸ்டி என்னை விட்டு மட்டும் போயிடாதடி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீ கேட்டேன்னு உடனே உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்லடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான். ஏன் இப்போ உங்கள் ஈவா கெட்டவ, அதனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. இதே அந்த அம்மா நல்லவங்களா இருந்திருந்தால் இந்நேரம் என்னை கழட்டி விட்டுட்டு நீங்கள் அவங்களோட சேர்ந்துருப்பீங்கள்ல. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்படியே சின்ன யோசிக்கா நீங்களோ பார்த்தீங்களா, அப்போ அந்த ஐடியாவில் தான் இருந்திருக்கீங்க. நீ தான் அவ்வளோ வேகமாக ஓடி வந்தவளை ஹக் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன அடிச்சிங்கல்ல. ஐயோ சின்ன உன் க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டே போதடா அப்படின்ட்டு வரும். இங்கே பாருடி, அது ஏதோ ஒரு கோவத்தில் தான், மற்றபடி அப்படின்னு நான் நைஸாக கையை பிடிக்காதீங்க அப்படின்னு தட்டி விட்டு, ஒன்றும் பேச தேவையில்லை, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, உங்கள் ஈவா தானே உங்கள் தெய்வீக காதல், அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வாழுங்க, நான் போகிறேன். என்ன சும்மா இறங்கி வந்தால் ஓவராக பண்ணுற, நான் போகிறேன்னா விட்டுருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த சின்ன முடிவு பண்ணிட்டா அதை யாரால் மாற்ற முடியாது. எப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணணும், தன் நிமிஷத்துலேருந்து நீ தாண்டி என் பொண்டாட்டி. இங்கே பார், நான் அந்த ஈவாவை லவ் பண்ணியிருந்தேன்னா ஏன்டி உன்னை நான் தொட போகிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், யோசிக்கவே மாட்டியா? என் லவ்வரை கொண்டவனோட எப்படி என்னால் குடும்பம் நடத்த முடியும்? அதான் எனக்கும் புரியலை. ஒரு வேலை உங்களுக்கு என் மேலே அன்னைக்கு சொன்னீங்களே எனக்கு பேர் லவ் இல்லை அப்படின்னு, அப்போது அது வெறும் இல்லை அப்படின்னு இல்லை சொல்லி முடிக்கலாம். அப்படியே எழுத்தவங்க லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் அப்போட்டு குத்துறீங்க. அவரை நகராமல் அப்படி கிஸ் பண்ணிட்டு, என்ன இது வெறும் லஸ்ட்டுன்னு சொல்ல போறியா? சொல்லிட்டு பார்க்கலாம், இல்லை தைரியம் இருந்தா. பார், லவ்னா என்னன்னு தெரியாமல் இருந்தேன், அவளை லவ் பண்ணும்போது அது என்னன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹெலிகாப்டரில் போய் அவனோட சேர்ந்து வெடித்து செத்துட்டியோன்னு நான் எவ்வளோ பதறினேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கும் நான் சாகணும்னு தோணுச்சுடி. நீ செத்ததும் நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன், செத்துடணும்னு தோணுச்சு. அப்படி நான் செத்து இருந்தேன்னா எனக்கு என்னோடய லவ் உனக்கு புரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. ஆமாம், ஈவா செத்தப்போ எனக்கு தோணலை, அவள் சாவுக்கு காரணமானவ யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும்,
உன்னை பழி வாங்கணும். அப்போ அந்த கோவம் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் கூடவே இருந்தவ அவளை கொண்டுட்டுங்கிற கோவம் அதுவுமே கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் உன் மேலே இந்த கோவ காரணம் நீ தான். என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும் போது இவன் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்களேங்கிற கோவம், என்ன நீ நம்பலைங்கிற ஆதங்கம், அதை தான் அப்படிலாம் காமிச்சேன். ஆனால் நீ இல்லைங்கும் போது நிச்சயமாகவே நான் செத்துட்டேன்டி. சுகா என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரம் நீ வராமல் இருந்தா இந்த சின்ன இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டான். என்னுடைய உசுரை கொடுத்து பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு திரும்பி நிற்கிற. நம்புற மாதிரி ஏதாச்சும் சொன்னால் பரவாயில்ல, அப்படியே ரீலாக சுத்தனா. நீ இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க, உனக்கு ரீல் சுற்றுற மாதிரி இருக்கா? ஆமாம், அந்த ஈவாவே ஒரு வருஷமாக லவ் பண்ணண்டிங்க. அவள் சுத்தத்துக்கு நீங்கள் கண்டுக்கல. இந்த 10 நாள் இல்லை 1 மாதம் 1.5 மாதம் பழக்கத்தில் எனக்காக நீங்கள் சாகுறீங்க. இதை நான் நம்பணும். யாராச்சும் சுனாமியில் சுண்டல் சாப்பிட்டுட்ருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்கள் கதையெல்லாம். உனக்கு என்ன பார்த்தா நக்கலாக இருக்கா அப்படின்னு கேட்க, அப்படியே பிடிச்சி இழுக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கிருகுன்னு வருது. அவர் இழுத்த வேகத்தில் நீங்கள் அப்படியே மயங்கி விழுக. ஹீரோ என்னடி ஆச்சு? எழுந்துருடி அப்படின்னு தட்டிகிட்டே இருக்கா. நீங்கள் எந்திரிக்க மாதிரி தெரில. அவனும் கொடுக்கணும் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூஞ்சில் தெளிக்கிறாரு. அப்பயும் அசைவே இல்லை. ஐயோ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்கா. அப்போ சுகா கரெக்டாக அப்போ தான் உள்ளே வரான். என்னடா பண்ண அப்படின்னு கொடுக்கணும் ஓடி வர. இவன் வேற கரெக்டாக தப்பான நேரத்துக்கு வருவான். அப்படின்னு நான் ஒன்றும் பண்ணலடா, மயங்கி விழுந்துட்டா போல், ஹாஸ்பிட்டலில் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா தூக்கப்பா. ஏன் பண்ணாடி நானே தூக்குறேன் அப்படின்னு ஜின்னு தூக்க. இதில் ஒன்றும் குறைச்சல வந்து தொலை அப்படின்னு காரை போய் சுகா எடுக்க. இப்போ அப்படியே ஜின்னு உங்களை தூக்கிட்டு மாடி வச்சுட்டு ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. நீங்கள் அசையவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அப்படியே உள்ளே படுக்க வச்சுட்டு ஜின்னோ என்னாச்சு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பதட்டத்திலே இருக்காரு. டாக்டர் இருங்க சார், உள்ளேயே போல் அப்படி சொல்ல முடியும், போய் செக் பண்ணிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டு அப்படியே உங்களை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டு அப்படியே வெளியே வராங்க. அப்படி சின்ன என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக பார்த்துட்டு இருக்க. சார் உங்கள் ஹஸ்பண்ட் நான் தான் அப்படின்னு சுகா தள்ளிக்கிட்டு வந்து நிற்க. சுகாவை இப்போ நான் என்னடா சொன்னேன், ஏன்டிக்கு இப்படி பண்ணி தொலைகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு அவளுக்கு? சார் சந்தோஷமான விஷயம் தான், அவங்க கன்சீவாக இருக்காங்க. எத்தனை 1.5 month அப்படின்னு அவங்க சொன்னதும் இங்கே சுகாக்கோ அட டேய் கல்யாணம் ஆகி 10 நாளுங்கிற இது எப்பட்றா? கல்யாணமே அதனால தானே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு சின்ன. இப்போ ரொம்ப முக்கியம் இந்த கணக்கு போட முட்டை அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல. அதானா அடைச்சை நீலாம் போய் நல்லவன் நினச்சேன் பாரு அப்படின்னு. என்ன யார் நினைக்க சொன்னான் அப்படின்னு சின்ன சொல்ல. சிசு தள்ளு என் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு தள்ளிக்கிட்டு போவேன். ஆமாம் அப்படியே இவரை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா கொஞ்சம் போகுது எப்படியோ ஓடுறாரு உள்ள அப்படின்ட்டு சுகா பின்னாடியே சிரிச்சிட்டு. அதனால் ஹீரா என்கிட்ட இதை சொல்லவே இல்லையே, ஒரு வேளை இவன் தான் அவகிட்ட அட்வான்டேஜ் எடுத்துருப்பானோ ராஸ்கல் அப்படின்னு சுகா திட்டிக்கிட்டே உள்ள நுழைய. ஜின்னோ வந்த வேகத்தில் உங்கள் கைப்பிடிச்சி ஹீரா அப்படிங்க நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு மெதுவாக பார்த்தா கண்ணை திறக்குறீங்க. சின்ன பார்த்தோன்னே உங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னு கை போதுற. என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுறேன், எவ்வளோ ஆசையாக வந்து கையை பிடிச்சி தெரியுமா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு அப்படின்ட்டு அவர் அப்படியே இதாக பேச அவருக்கு லைட்டாக கண்ணில் டியர்ஸ் வருது. அது பார்க்கும் போது உங்களுக்கு மனசு தடமாறுது. இருந்தாலும் மூளையும் இல்லை ஹீரா அவனை நம்பாத, சரியான ஃப்ராட் பை, நல்லா அப்படியே பேசி அவனை ஏமாற்றுவான், எவ்வளோ குடும்பப்படுத்தினான் அப்படின்னு உங்கள் உள் மனசு உங்களை தூண்டி விட. ஆமாம்ல இதெல்லாம் ஏன் மறக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் கையை விடுங்க அப்படின்ட்டு மாமா அப்படின்னு சுகா பார்க்க. இப்போ 100 வாட்டி மாமான்னு சொல்லு, இவ்வளோ நடந்திருக்கேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லலை. அது வந்து அப்படின்னு தலையை குனிச்சிக்கிறீங்க. இப்போ எதுக்கு நான் பொண்டாட்டி நொய்ங்கிற, அவளே டயர்டாக இருக்கா, நீ போயிரு மூடிட்டு அந்த பக்கம் அப்படின்னு சுகா தள்ள. ஜின்னோ முடியாதுரா ஏன் பொண்டாட்டி நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு என் தங்கம் என் உரிமை மாதிரி வந்து உட்காந்துக்கிறாரு. ஜின்னோ அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இராமா உனக்கு இப்போ என்ன பண்ணுது, உனக்கு ஒன்று தெரியுமா நீ அப்படின்னு உங்கள் வயிற்றத்தோட அப்படின்னு பார்க்குறீங்க. நம்ம 2 பேரும் அப்பா அம்மாவுக்கு போகிறோண்டி, நம்மளை நம்பி இங்கே ஒரு ஜீவன் வரப்போகுதுடி, உன் வயிற்றுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குடி அப்படின்னு அவர் அப்படியே ஆசையாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே சுகாவை அம்மா சாரி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சுகாவுக்கு என்ன சொல்ல தெரியல. சுகாவை பொறுத்த வரைக்கும்
உங்கள் மேலே இருந்தது வந்து ஒரு அஃபெக்ஷன், அத்தை பொண்ணு அப்படின்னு தான். உங்களுக்குமே அந்த மாதிரி தான். 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து ஒருத்தர் நல்லாவே தெரியும், ஒன்றா பழகிருப்பீங்க. கல்யாணம் அப்படிங்கிறது வீட்டில் பேசினதை தவிர உங்களுக்குள்ள லவ் அப்படின்லாம் கிடையாது. 2 பேர்த்தையும் பிடிக்கும், லீயை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் சும்மா அப்படி சொல்லியிருப்பீங்களே தவிர மற்றபடி 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அத்தை மாமா பையங்கிற அஃபெக்ஷனை தவிர பெருசாக லவ்லாம் இருந்திருக்காது. அதனால் இது ஒரு விஷயமாகவே தெரியல. சுகாவுக்கும் என்னென்னா நீங்கள் ஏன் இவ்வளோ நடந்தும் சொல்லலைங்கிறதா. உங்களுக்கும் இவரே என்ன பாடுபடுத்தி உங்களை இது பண்ணாருன்னு தெரியும். ஸோ அதை எப்படி போய் சுகாட்ட சொல்கிறதுங்கிற ஒரு தர்ம சங்கடம் நல்லா. இப்போ நீங்கள் வந்துட்டு அதை சொல்ல முடியாமல் அது மாமா அப்படிங்கும்போது ஜினா இப்போ எதுக்கு நீ தயங்கிட்டுருக்க? அதான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல. ஆமாம், அவளோட சம்மதம் இல்லாமல் நான் தான் அவளை தொட்டேன். சம்டைம்ஸ் கோவத்தில், சம்டைம்ஸ் நல்லா. அதுதான் சொல்கிறேனே, தெரியல ஈவா மேலே எனக்கு என்ன இருந்தது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஈரா மேலே எனக்கு இருந்தது பேர் லவ். அவள் எனக்கு வேணும்னு தோணுச்சு, விட்டு அவள் என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் மட்டும்தான் இப்படி பண்ணேன். அவள் என்னை விட்டு போகவே கூடாது. நான் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக என்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்பான்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு தடவை தொடும் போது என்னையே இப்படி பண்ணுறீங்க, நமக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப், இந்த கேள்வியை அவள் ரிப்பீட்டடாக கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா நம்ம வழிக்கு வரா அப்படின்னு. கொஞ்ச நாள் அவளை அலைய விட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால தான் பண்ணேன் அப்படின்னு அவர் மனசில் இவ்வளோ நாள் நினச்சிருந்ததெல்லாம் சொல்ல. நீங்கள் அப்படியே ஆடா பாவி இவ்வளோ வச்சுக்கிட்டாடா என்னை போட்டு அந்த பாடுபடுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. நீ ஏன்டி முறைக்கிற? அதான் நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேனே அப்படின்னு அவர் பார்க்க, நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு சுகாவை போய் பார்க்குறீங்க. சுகா சரி புரியுது, எனக்கும் இங்கே டியூட்டி முடிஞ்சு, ஸோ நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க, மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் இப்போ போகக்கூடாது அப்படிங்கிறீங்க. என்னம்மா அப்படின்னு கிட்ட வர ஜின்னோ, சும்மா நான் மாமானே என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காத. ஆமாம் அப்படி ஃபஸ்ட்டு ஒரு வெளியே போக சொல்லுங்கள். எதை நான் போகணுமா? கட்டின புருஷன்டினா நான் இங்கே இருக்க என்னத்தான் கட்டினீங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்க, இது ரெஜிஸ்டர் மேரேஜ், ரெஜிஸ்டர் கையெழுத்து போட்டல, கையெழுத்து போட்ட புருஷன்டினா போதுமா? நான் தான் இங்கே இருப்பேன், எனக்கு தான் எல்லா உரிமை இருக்குது. உரிமை போராட்டம் நடத்துகிற இடமாடா இது அப்படின்ட்டு சுக்கா. உன் பொண்டாட்டி ஒன்று கடிச்சு கொதறிட மாட்டேன், வெளியே போ, அப்போல்லாம் போக மாட்டேன், நீ எங்கள் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கார. நீங்களோ இப்போ இவர் வெளியே போகலன்னா இங்கேருந்து நான் போயிடுவேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஊறப்படுத்துறடி அப்படின்ட்டு ஜின்னோ, சரி போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டேன் போங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கதவுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே மறைச்சிட்டு உங்களுக்கு சிரிப்பு வேறு வந்து சுகாவோ தலையில் அடிச்சிட்டு இவன் நிஜமாக போலீஸ் தானா அப்படின்ட்டு. இப்போ நீ வெளியே போறியா இல்லையா அப்படிங்க. போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு ஜின்னோப்பா அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படி காதை அப்படியே எனக்கு கதவில் வச்சு ஏதாவது பேசுறது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சிரிப்பு வந்தது. நீங்கள் இங்கே பாரு அப்படிங்கிறீங்க. சுகாவோ ஒட்டு கேட்காம ஒழுங்காக அந்த பக்கம் போடா அப்படிங்க. அப்படின்ட்டு ஜின்னோப்பா அப்படியே யார் ஒட்டு கேட்டா நானும் அவனை கேட்கலையா அப்படின்னு வெளியிலேருந்து ஒரு சவுண்ட் கொடுத்துட்ருக்கேன். அது 2 பேத்துக்கு நல்லாவே கேட்குது. உங்களுக்கு சிரிப்பு வந்து சுகாவும் சிரிக்கலாம். என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்க நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னை டச் பண்ணும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த கல்யாணம். அது ஓகே, பட் உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன் அவனை டச் பண்ண விட்ட? நான் எப்போ பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்போது ஆமாம்மாம்மா எனக்கு தெரில, உங்ககிட்ட எனக்கு இருந்ததுலாம் ஒரு பிரதர் ஃபீலிங் தான். வீட்டில் சொன்னாங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். மற்றபடி லவ் அப்படின்லாம் கிடையாது, ஒரு அத்தை பையங்கிற அஃபெக்ஷன். ஆனால் அவர்கிட்ட எனக்கு வந்தது லவ். ஏன்னா அவர் லவ்வரை கொண்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் மேலே கோவப்பட்டார் தான். அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லா கேர் பண்ணார். அவர் தான் குடும்பப்படுத்தினாரே தவிர வேறு யார்ட்டையும் அவர் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் பண்ண விடலை. அவரே தான் என்னை பார்த்துக்கிட்டாரு, எனக்கு எல்லாமே பண்ணார். அதனால் என்னமோ தெரியல, எனக்கும் அவர் தான் சரின்னு பட்டது. அதனால் அவர் என்னை எது பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூட எனக்கு அவரை பிடிச்சதா இருக்குது. அப்புறம் ஏன் இந்த பிடிவாதம்? எல்லாத்துக்கும் காரணமும் அவர் தான். ஏன் என்ன பண்ணார்? அதான் சொன்னனே மாமா, அதான் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டானேம்மா. கடைசியாக அவர் பேசின வார்த்தையெல்லாம் சரியா மாமா? தெரியுது, தவளை தவாயில் கிடமொழி இவனுக்கு சனி அவன் வாயில் தான். அன்றைக்கி அவன் பேசின வார்த்தை எனக்கே கடுப்புதாவது. அப்புறம் எப்படி அதுக்கு என்ன பண்ணலான் இருக்க? கொஞ்ச நாளைக்கு வச்சு செய்யலான்னு தான் இருக்கேன். ஓ இதான் பிளானா? அதுக்கு எதுக்கு நான் இங்கே இருக்கணும்? நீங்கள் இருந்தால் தானே உங்களை வச்சு ஒவ்வொரு பொசிசிவ் ஆக முடியும். எம்மாடியோ உங்கள் கதைக்கு நான் தான் ஊருக்காவா அப்படின்னு சுகா கேட்க, ப்ளீஸ் மாமா எனக்காக இதை பண்ண மாட்டிங்களா? உனக்காக நீ எது கேட்டாலும் பண்ணுவேன். சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு வேணா நான் என்னோடய ட்ரான்ஸ்ஃபரை இன்னும் ஒரு 10 நாளைக்கு தள்ளி போட்டு இங்கே இருக்க போதுமா? சரி மாமா போதும், அந்த 10 நாளே வச்சு செஞ்சிடலாம்.
சரிடா, எல்லாம் உனக்காக தான். நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். நீ அவனை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக குடும்பம் நடத்து. எனக்கு அதுவே சந்தோஷம். மாமா. சொல்லுமா. என்னை மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிப்பு? இங்கே பார், நானும் ஒன்று லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தா தேவதாஸ் ஆயிடுவேன், நீ கவலைப்படலாம். எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நீ எப்படி சொன்ன அதே மாதிரி தான். என்னை வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். அவளை நான் ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பார்க்குறேன்னு. நீயாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லவ் வரும்னு நினச்சேன். பட் நான் அப்படி நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக நமக்குள்ளே அது மாதிரி எதுவும் வராது அப்படின்னு தான் நினச்சேன். அதனால தான் நான் இப்போது கூட கல்யாணம் பண்ணிக்க நான் கடைசியாக நினச்ச காரணம் உனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான். நீ ஃபீல் பண்ணுவா அப்படின்னு மட்டும்தான். மற்றபடி எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லை. அதனால் நான் எதுவும் ஃபீல் பண்ணலடா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. சின்னப்பா மெதுவாக என்ன பேசுகிறாங்க, ஒரு கன்றாவையும் கேட்க மாட்டேங்குது. அடிட்டு வெளியில் நின்றுட்டு வரலாமா அப்படின்னு மறுபடியும் சவுண்டோட இங்கே சிரிச்சிட்டு பார்த்தீங்கள அப்படிங்கிறீங்க. ஆனாலும் உங்களை நிஜமாக கொடுமைப்படுத்தினது இவன் தானா? நம்பவே முடியல. எப்படி இருக்கான்? அப்படி தான் அன்னைக்கு தான் என்கிட்ட அவ்வளோ இதாக நடந்துக்கிட்டார். அப்புறம்லாம் இப்படி தான் இருக்கார். எனக்குமே இவரோட விஷயத்தில் எதையுமே நம்ப முடியல. எது உண்மை எது பொய்ன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ நடந்துக்கிட்ட அந்த ஜென் உண்மையான ஜென்னா இல்லை இப்போ நடந்துக்கிற இவரானு எனக்கு புரியல. அறியுதுக்கா என்ன புரியல என் டேக்கல் நானே சொல்கிறேன். இதுக்கு மேலே பொறுமை இல்லைன்னு சின்ன இப்போ கதை தந்துட்டு உள்ள வர. உங்களை இப்போ யார் உள்ள வர சொன்னா அப்படின்னு நீங்கள் கேட்குறேன். யார் நீ சொல்லணும்? நீ பொண்டாட்டிடி எவனோ ஒருத்தன் கூட பேசிட்டு நான் பாட்டிக்க எவ்வளோ நேரம் காவு காத்துட்ருக்குது. அது வேறு மாதிரி ஃபீல் ஆகுதுடி. என்ன விளக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சுகா சொல்ல. உன்னை வெளுத்துரும் பார்த்துக்கோ. என் பொண்டாட்டி ஒன்றும் அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை வேணால் வெளுப்பா அப்படின்னு சொல்ல. அப்படியா? எப்போ இருந்து இந்த நம்பிக்கை? அப்போது அன்றைக்கி அப்படி கேட்கும் போது எங்கே போச்சான் அப்படின்னு நீங்கள் இருக்க. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சுகா. ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையாடா? ஏன்டா இப்படி என் வாழ்க்கையில் கூடி கும்மி அடிச்சிட்ருக்க? கிளம்பேன்டா, உனக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே, கிளம்பே ராசா. நீ இருக்கிறனால தான்டா இப்படி பேசிகிட்டு இருக்கா. நீ இல்லைனா கூட சும்மா இருப்பாடா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் போகிற மாதிரி இல்லை. ஏத்த பொண்ணு அவளை எப்படி இப்படி விட்டுட்டு போகிறது? இதோ வயிறமாக இருக்கா. இதுக்கு காரணம்னா அது என் குழந்தை, இது என் பொண்டாட்டி, அவங்களுக்கு ஏன் மேலே இல்லாத அக்கறை உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோப்பா பார்த்துற. சிவாவுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு, இங்கே பாரு, நீ புருஷன் சொல்லலாம், அது அவள் சொல்லணும்ல. அவள் எப்போ எனக்கு என் புருஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாளோ அப்போ நானே போயிடுவேன். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். சரியா ஹீரா? உனக்கு எது வேணாலும் அந்த மாமா எடுக்க. மாமா இருக்கா உனக்கு எல்லாம் பண்ணுவேன். ஆமாம், ஒரு பெரிய புடுங்கி எல்லாத்தையும் நட்டு வச்சுடுறாரு. போடாங்கிட்டு நான் இருக்கல்ல. என்னடி கொஞ்ச நாளாக அமைதியாக ஒன்று பேச்சு கேட்டுட்டு இருந்தா ஓவராக பண்ணுற பாரு ஹீரோ. இந்த மாதிரி 3வது மனுஷனை உள்ளுக்குள்ளே நுழைக்காத. அது நல்லதுக்கு இல்லை. இந்த ஜின்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். நானும் பண்ண தப்புக்காக தான் அமைதியாக போயிட்டுருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு இப்போதைக்கு ஒரு வழி தெரியலையடி அப்படின்ட்டு ஏன்டி இப்படி என்னை வச்சு செய்கிற? இப்போ எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கட்டும், 4 செவத்துக்குள்ளே நடக்கட்டும். இவனை உள்ளே கொண்டு வராத. ஏன் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு போயிடாதடி அப்படின்ட்டு அவர் கையை பிடிக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? நீங்கள் அப்படியே அவர் பார்த்துட்டு அந்த மாதிரி புத்தி ஒன்றும் எனக்கு கிடையாது. என்னைக்கு உங்களை விட்டு போகணும்னு நான் நினச்சதும் கிடையாது. நீங்கள் தானே உங்கள் ஆளை பார்த்து தான் அப்படியே என்னை விட்டுட்டு ஓட்டுனீங்க. அவளை கட்டுப்பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்னென்னா வசனமாக பேசுனீங்க. என்னென்னா சொன்னீங்க, என் கண்ணு முன்னாடி வராதுன்னு அடிச்சிங்கல்ல. அப்போ எங்கே போச்சாம்மா? ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்டி. அது எதுவும் அவளை நீ கொண்டுட்ட, இதுக்கெல்லாம் காரணம் நீ அப்படின்னு. அப்போ நீங்கள் நம்பலை. உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அன்னைக்கு இதே நான் உங்களை நம்பாத போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தது. இப்போ நீங்களும் அதே தானே எனக்கு பண்ணியிருக்கீங்க. அப்போ நான் கோவப்படுறதுல அதனால தாண்டி அமைதியாக இருக்க. கோவப்படு, யார் வேணாண்டா, நல்லா அடி. அன்றைக்கி நான் மிதித்த மாதிரி நல்லா 4 மிதி கூட மிதி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். ஆனால் எது செஞ்சாலும் என் கூட இருந்து செய்தி. ஒரு வழியாக பேசி முடிச்சு உங்களை வந்துட்டு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. சுகாவும் அங்கேயே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சும்மா சப்போர்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ஜின்னை கடுப்பேற்றதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுமே இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு ஜின்னு போகிறாரு. நானே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. நீ சும்மா இருந்த காலத்துலேயும் உன்னை நான் செஞ்சு விட்டதில்லை. இப்போ நீ என் குழந்தைய சுமந்துட்டுருக்க, அதெல்லாம் நீ ஒன்றும் செய்வேணாம். நானே ஒன்றும் தேவையில்லை. இப்போ தான் புரியுது. அப்போ இந்த அக்கறைலாம் ஏன் மேலே இல்லை, எல்லாம் வயிற்றுலக்கும் உங்கள் குழந்தை மேலே ஆரம்பிச்சிட்டாடா. நான் எப்படி சொன்னேன்? குழந்தை இருக்கிறது இன்றைக்கி தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து நான் தாண்டி உனக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். சொல்லி காட்டுறீங்களா? என்னடி இப்படி வர? எந்த பக்கம் வந்தாலும் அணை போட்டால் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு ஜின்னோப்பா அப்படியே முழிப்பிதிங்க. நீங்களும் ஒரு பண்ணுறதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிட்டு இப்போ தான் எனக்கு தான் தெரியுது எல்லா விஷயமும். உங்களுக்கு தான் என்ன ஆரம்பிக்காதம்மா. இப்போ என்ன, நீயே சமைக்கணும் அவ்வளோதானே? சமைச்சு கொடி. நான் ஹெல்ப் பண்ணலாமா இல்லை
ஒன்றும் தேவையில்ல, நானே பண்ணுறேன். சரி, அம்மா உனக்கு தான் சமைக்க தெரியாது. என்ன காரமாக 2 சப்பாத்தி, அதை செய்கிறது கூட எனக்கு தெரியாது. காரமாக சப்பாத்தியா? என்னடி புலம்பிகிட்ருக்க? ஆமாம், அன்றைக்கி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்களே, நல்லா நிறைய மிளகா பொடி போட்டு, அந்த சப்பாத்தி தான். ஏன்டி? ஆமாம், உங்களுக்கு நான் அந்த மாதிரி சாப்பிட்டு கஷ்டப்படுறது ரொம்ப பிடிக்கும்ல. வேணாம் ஹீரா, எனக்கு பொறுமை ஒரு அளவு தான். ஓ, பொறுமை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? ஓ, ஷூட் பண்ணிடுவீங்களா நீங்கள்? ஆனால் இந்த மாதிரி டயத்தில் ஷூட் பண்ணால் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமேங்க அப்படிங்கிறீங்க. ஏன்டி, ஏன் இப்படி என்ன படுத்துகிற? ஏதோ தெரியாமல் பண்ணி தொலைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ ஏன் சமைக்கிறேன்னு சொன்னேன், ஆனாலும் உனக்கு சமைக்க தெரியாது, அதுக்கு கேட்டது ஒரு குத்தமாடி அப்படின்ட்டு அவர் பார்க்க. நீங்களோ, எனக்கு அதே மாதிரி காரமாக 2 சப்பாத்தி வேணும். ஏத்தே? ஆமாம், அதே மாதிரி தான் வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏய், அதை சாப்பிட்டா உன் குடல் வெந்துடும். அன்னைக்கு எனக்கு வெந்து போகலையா? அன்றைக்கும் அதே தானே நான் சாப்பிட்டேன். அப்போ பார்த்து சந்தோஷப்பட்டீங்கள, தண்ணி கூட கொடுக்கல, தட்டி விட்டு போனீங்கள்ல. ஐயோ முடியல. இப்போ என்ன, அந்த சப்பாத்தி, அதே சப்பாத்தி, அதை நான் சாப்பிட்ணும், அதானே உன் எண்ணம்? நான் எப்போ சொன்னேன் எனக்கு தான் வேணும்ன்ட்டு? உன்னை சாப்பிட விட மாட்டேன், அப்போ நான் தானே அதை சாப்பிட்டாகணும். சரிடி, இதே மாதிரி செய்கிறேன் அப்படின்ட்டு அவரோ சப்பாத்தி தேய்ச்சி போடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்க. கண்டிப்பாக காரமான ஸ்டஃபிங் தான் வேணுமா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்ட்டு மண்டையாட்டிருக்கு. ஆனாலும் இவ்வளோ பிடிவாத ஆகாது அப்படின்ட்டு, சின்னதெல்லாம் உனக்கு தேவைதான், அன்றைக்கி அவளை வச்சு செஞ்சில, அதான் உன்னை வச்சு செய்கிறான், அனுபவி அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே அப்படியே 2 சப்பாத்தி மட்டும் காரமாக சுட்டு மீத்ததெல்லாம் நல்லபடியாக சுட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு. இது 2 தான் மிளகா பொடி ஸ்டஃபிங் வச்ச சப்பாத்தி. இதை நீ சாப்பிட வேணாம், உனக்கும் சேராது, குழந்தைக்கும் ஆகாது, அதனால் உனக்கு தானே தண்டனை கொடுத்த பாவி நான் தானே, நானே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சின்னப்பா அதை பிச்சு வாயில் வைக்க. செம்ம காரமாக இருக்குது. கோவத்தில் வேறு, ஐயோ டே சின்ன உனக்கு நீயா போச்சுக்கிட்டேடா, இப்போட்டு காரத்தையாக போடுவேன், ஐயோ முடியலையே, இதே மாதிரி தான் அன்றைக்கி அவளுக்கும் போட்டேன், அப்போ அவளுக்கு எவ்வளோ காரமாக இருந்திருக்கும், தின்னு அவள் வாயில் வச்சு வேறு திணிச்சியடா அப்படின்ட்டு அப்படியே நீ உங்களை பார்க்குற. நீங்களோ அப்படியே நல்லா இருக்க சப்பாத்தியை பிச்சு சாப்பிட்டுட்டு அவரை நிமிர்ந்து கூட பார்க்கல. பாதகத்தி எப்படி உட்காந்துருக்கா கல் மாதிரி, புருஷன் இங்கே அல்லாடுறானே அப்படின்ட்டு அவரோ, இதை நான் சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படிங்க? அப்போ இல்லாட்டி கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் அதை இழுக்க போக. அம்மா தாயே வேணாம், தின்னு தொலைக்கிறேன், நானே திங்கிறேன் அப்படின்ட்டு அவர் இன்னும் 2 வாய் வயிறு வைக்க அவருக்கு முடியலை. ஓ தண்ணி அப்படின்னு தண்ணி எடுக்க வர்றாரு. நீங்கள் தண்ணியை டக்குன்னு எடுத்து நீங்கள் குடிக்க, அடி பாவி அப்படின்ட்டு அவரோ வரைக்குதுடி, ஏய் முடியலடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்பையும் கண்டுக்காமல், அப்போனா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க. வேணாடி வேணாம், சாப்பிட்றேன், நானே சாப்பிட்றேன் அப்படின்னு இன்னும் 2 வாய் வைக்கிறாரு. முடியல, அவ்வளோ காரமாக இருக்குது, கல்ல டியர்ஸ் வர சாப்பிட்டுட்டே இருக்காரு. உங்களுக்கே பார்க்க பாவமாக அது, ஒரு பாதி சாப்பிட்டது அப்படியே பிடுங்கிறீங்க. என்னடி, நானே சாப்பிட்டு தொலைக்கிறேன்டி, நீ தின்னு தொலைஞ்சிடாதடி, ஏதாவது ஆயிரும், உனக்கும் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுடி, நான் பண்ண பாவத்துக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன், கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வர்றாரு. ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு நீங்கள் நல்ல சப்பாத்தி எடுத்து வைக்கிறீங்க. அவரோ, ஐயோ முடியலடி, காரம் தாங்கலை, தண்ணி கொஞ்சம் குடிட்டி அப்படிங்கிறாரு. இங்கே டம்ளரில் தண்ணி ஊற்றி இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க. அவரும் தண்ணியை குடிக்கிறாரு. அப்போயும் அவருக்கு காரம் அடங்கவே இல்லை. காரம் தாங்கலடி தாங்கலை அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்காரு. உங்களுக்கே பார்க்க பாவமாக இருக்க. டக்குன்னு அவரை இழுத்து அவர் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அந்த கிஸ்ஸை நீடிச்சிட்டே இருக்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. சின்னப்பா ஆடா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. நீக்கா சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ நகர்ந்து உட்காந்து சாப்பிட, ஏய் எனக்கு இன்னும் காருதடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு, எனக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காரணம் இந்த சப்பாத்தியை சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு காரமாக இருக்க சப்பாத்தியை தூக்கி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்க நகர்ந்து போக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோ, அடி பாவி அப்படின்ட்டு, இந்த அளவுக்கு இருக்கிறாலும் எதுவே போதும், நல்ல வேலை முழுசாக சாப்பிட சொல்லி பின்னாடி லைட் எறி வச்சுருவான்னு பார்த்தேன், தப்பிச்சிட்டுடா சின்ன அப்படின்ட்டு அவரோ அடுத்த என்ன செய்ய போகிறாளோ அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களோ அப்படியே பாய் விரிக்காமல் எதுவுமே போடாமல் அப்படியே போய் தரையில் படுக்க. என்னடி பண்ணுற? இங்கே தானே படுக்கணும் நான். ஏம்மா அப்படி பண்ணுற? அப்படியே வந்து கால் மாட்டில் உட்காந்துட்டு உங்கள் காலத்துக்கு ப்ளீஸ்டி காலில் விழுந்து கேட்குறேன், மன்னிச்சிருடி அப்படின்னு. காலில் விழுக்கணும்னா என்னை நிற்க வச்சு என் காலில் விழுக்கணும். நீங்கள் என்ன என் காலத்துக்கு உங்கள் தலையில் வச்சுக்கிறீங்க, இதுக்கு பேர் காலில் விழுக்கதா? ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு இப்போ எழுந்துச்சுன்னு, சரி எழுந்துரு விழுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வருது. ஒன்றும் தேவையில்லை, என் காலில் நீங்கள் ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் உங்களை பிடிச்சி எழுப்பி நிற்க வச்சு காலில் சாஸ்ட்ராங்கமாக விழுந்துட்டு, அம்மா தாயை முடியலடி ப்ளீஸ்டி, இதெல்லாம் படுக்காதடி, உடம்பு தாங்காதடி. என் உடம்பு இப்போ தான் உங்களுக்கு அந்த கவலையா? என் காலில் ஷூட் பண்ணிங்களே, எங்கே அந்த ரிவால்வர், எங்கே அது அப்படின்னு சின்ன எடுத்துட்டு, இந்தா
புடி இதோல அப்படியே சுடு. எங்கே தெரியுமா சுடுற? இந்த நெத்தி பொட்டில் சுடு, இல்லையா இந்த செஸ்ட்டில் சுடு. இங்கே தான் ஹார்ட் இருக்குது, உடனே செத்துருவேன். சுட்டுறியா? செத்துடுறேன், பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நான் என்ன உங்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணை கிளப்பட்டுருங்க. டெய்லி சாவடிக்கிறேடி, தினம் சாவடிக்கிறேன், இது பத்தாதா? அப்போ நான் இருக்கிறது ஆரம்பிச்சிடாத நீ. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைடி. உன்னை நான் படுத்துனதுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு? நீங்கள் தானே என்னை கீழே இப்போ நான் கீழே படுக்கணும் அவ்வளோதானே? நான் ஒன்றும் உங்களை அப்படி சொல்லலை. நான் படுத்துக்கு வேணவே வேணாம், நீ பெட்டில் படு, நான் கீழே படுத்துக்கிறேன். அங்கே மல்லாடி வரோன்னா இங்கே அதுக்கு மேலடி ரொம்ப குளிருதுடி அப்படின்னு கீழே படுத்துட்டு இப்போ சின்னப்பா புலம்பிட்டே அவங்கள சிரிப்பு வந்தாலும் நீங்கள் நான் வேணா கீழே. ஐயோ வேணாம் தையா, நீ கையெடுத்து கும்பிட்டு மேலேயே படு, நான் குளிர்னாலும் பரவாயில்ல, வரைஞ்சி செத்தாலும் இங்கேயே படுத்துக்கிறேன் போதுமா அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே படுத்துட்டுருக்கா. அவர் பாவம் தூக்கவே வராமல் இங்கிட்டும் அங்கிட்டும் புரண்டு படுத்துக்கிட்டே இருக்காரு. சில்லுன்னு வேறு இருக்குல்ல தர, ஸோ அதனால் படுக்க முடியல. நீங்கள் உங்களுக்கே பாவமாக போயிடுது. அப்புறமா நீங்கள் அப்படிங்கிறீங்க, என்னம்மா எது வேணுமா அப்படின்னு அந்த குழுவில் கூட இருந்துச்சு. இப்போ அக்கறையாக கேட்குறாரு. ஓகே எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஸோ மேலே வந்து படுங்க. எதை சொன்னதே போதும், வாரி சுருட்டி மேலே வந்து அப்போ நான் மேலே படுத்துக்குவா. நான் சொன்னல நீ மேலே படுக்க வச்சு உனக்கு நல்ல மனசு அப்படி இப்படின்னு அவர் புகழை. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே கொய்யவாவை கட்டி பிடிச்சி தான் படுப்பேன்னு. சுத்தம் அடுத்த பிளானா? இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு உங்களை பார்க்க. நீங்களோ அந்த மாதிரி எனக்கும் தூக்கம் வரல, நான் கூட ஏம்மா அப்படின்னு ஆரம்பிக்க அப்படின்னு வாயில் கை வச்சுட்டு மாமாவை கட்டி பிடிச்சி தூங்கினேன், முத்தம் கொடுத்து தூங்கினேன்னு ஏதாவது சொல்லி எனக்கு கலப்பி விடாத. கண்டிப்பாக நீ அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். நான் எதுவும் கேட்கல, பேசாமல் படு அப்படின்னு காதை பற்றிட்டு சின்னப்பா படுக்க. அவங்க சிரிப்பு வந்தது. பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு நீங்கள் அப்போ அவர் கையில் போய் படுக்க அவரோ என்னடி அப்படின்னு பார்க்குறாரு. என்ன எங்கே தானே சொன்னீங்க இப்படி தான் உங்கள் இவாவை கட்டி பிடிச்சிட்டு படுப்பேன்னு? அதான் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கா. நான் எதுவும் கேட்கல, இப்போ என்ன நான் கட்டி பிடிச்சிட்டு படுக்கணும் அவ்வளோதானே? சரி அப்படின்ட்டு அவருக்கும் சிரிப்பு வருது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க. சரி நம்ம பண்ணதை அப்படியே திருப்பி பண்ணுறா அப்படின்ட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்குமா அப்படிங்கிறாரு. தூக்கம் வரலையே அப்படிங்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு. எதுவுமே தெரியாது, எல்லாமே நான் சொல்லி கொடுத்து தான் பண்ணீங்கள்ல நீங்கள், அங்கே மட்டும் எல்லாமே அப்படின்னு ஆரம்பிக்க. ஏன்டி பழசெல்லாம் கிளறிட்டே இருக்க? ஓ அதுக்குள்ளே அதெல்லாம் பழசாயிடுச்சா? ஐயோ இவளுக்கு என்ன சொல்லி நான் சமாதானப்படுத்துறது? இதுக்கு மேலே இவளை பேச விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு உங்கள் லிப்பா அப்படியே அவர் லிப்பால் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. அவரோ பேசுனா சண்டை தான், அவர் பேசாதடி அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ உங்களுக்கும் அப்படியே வந்துட்டு நீங்கள் அவர் கிஸ் பண்ண அப்படியே அமைதியாகிறீங்க. அப்பா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ஜின்னப்பா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் பேபி அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. இப்போ நம்ம அப்படி இருந்தால் பாப்பாவுக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படின்னு வயிற்றில் கை வைக்கா. நீங்களோ அப்படின்னு கையை தட்டி விட்டு இப்போ கூட குழந்தைக்காக நான் எதுவுமே கேட்கலடி அப்படின்ட்டு அவரோ குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே அவங்க மேலே வர. நீங்கள் என்ன இதுக்கு தானே இப்போ இவ்வளோ நேரம் பாடாக படுத்தினேன், அப்புறம் என்னடி அப்படின்னு பார்க்க. நீங்களும் யார் வேணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நகர்த்தி விட முடியாது, இப்போ எனக்கு வேணும் போதுமா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல எனக்கு அப்படி இங்கே சொல்ல அவரோ கேட்காம அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ண நீங்கள் வாய் தான் அப்படி சொன்னாலும் அவர் ட்ரெஸ் ரிமூவ் பண்ண அமைதியாக தான் இருக்கீங்க. உங்கள் ஒரு பேசின பேச்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ கோவத்தில் கூட ஜென்னோட இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரோட அருகாமைக்கு தான் நீங்கள் எங்கே இருப்பீங்க. ஒன் டே அவர் இல்லாமல் நீங்கள் சுகாவோட இருக்கும்போது கூட மனசெல்லாம் அவரே தான் தேடிட்டு இருந்திருக்கும். அவ்வளோ அவர் மேலே நீங்கள் லவ் வச்சுருக்கீங்க. பட் அவர் பண்ணதுக்கெல்லாம் பழி வாங்கணும் மனசு ஒரு பக்கம் பிராண்டுறனால வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவரோ பேசிவிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு மூஞ்ச திருப்ப பாருடி பேபி அப்படின்ட்டு இப்போ உங்களை இப்போலாம் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே அவர் ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல கிஸ் பண்ணிக்கிட்டு இப்போது மேக்கப் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க காதுகிட்ட மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாரு. அதான் ஏற்கனவே பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் இந்த ஊரில் எல்லோரும் ஏதோ களத்தில் போட்டிருக்காங்களே அது மாதிரி தாலியா அந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. என்னப்பா மன்னிச்சிட்டியா? யார் சொன்னா?
எதே அப்படின்னு பார்க்குறாரு. அப்படியே ஒர்க் செக்ஷன் முடிஞ்சு. ஸோ உங்களை அப்படியே ஒரு நெஞ்சு மேலே போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் நிம்மதி யார் சொன்னால் நானும் ஒன்று மன்னிக்கலையே, எனக்கு உங்கள் மேலே கோவம் இன்னும் அப்படியே இருக்குது அப்படி திரும்பி படுக்க. அது சரி, என்ன இவ்வளோ நேரம் ஒன்றா தானே இருந்தோம், நல்லா தானாடி இருந்தா, திருப்பி ஏண்டி முருங்கை மரம் ஏறுற? இங்கே பாரு பேபி, வயிற்றில் குழந்தை இருக்கும்போது இப்படி கோவப்படுறதுலாம் சரியில்லடி அப்படின்னு அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருக்க. கிழிஞ்சு நான் பாட்டு தனியாக புலம்பிட்டுருக்க, அவள் தூங்குறாளா? ஏ பேபி பேபி அப்படின்னு கூப்பிட்டே நீங்கள் காலையில் வாங்காமல் அப்படியே தூங்கிட்டு இருக்க. தூங்கிட்டாளா? அது சரி அப்படின்ட்டு இப்போ அவங்க வயிற்றில் அப்படி படுத்துட்டு, பேபி குட்டி பேபி அப்போ பேசுறது கேட்குதாடா, நீயாச்சும் மம்மிக்கிட்ட சொல்ல, இவ்வளோ கோவப்பட வேணான்னு. டேடியை பார்த்தா பாவமா இல்லை? டேடிக்கு யாருமே இல்லைடா, அதுதான் கூட ஒருத்தி இருந்தா, அவளையும் உங்கள் அம்மா கொண்டுட்டாளோங்கிற கோபத்தில் தாண்டா அப்படி பண்ணிட்டேன். டேடி மேலே தப்பு தான் ஒரு கணத்தில் அவரே அடிச்சுட்டு, தப்பு தான் பண்ணிட்டேன், அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, ஏதோ கோபத்தில் வளரிட்டேன். உன் மம்மி எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன் மம்மி தானே என் உலகமே. இப்போ தான் தெரியுது இந்த மரமண்டைக்கு எனக்கானவ இவ தானு. அது தெரியாமல் இடையில ஏதோ ஒரு பைத்தியம் பின்னாடி சுற்றிட்டேன். டேடி ஒரு லூசுடா, என்னை என் மம்மி மன்னிப்பாளாடா, நீ வந்து டாடியை மன்னிக்க சொல்லுடா. மம்மி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு என்னால் தாங்கவே முடியல. அவளை அவ்வளோ கஷ்டப்படுத்தும் கூட எனக்கு வலிக்கலடா. ஆனால் இப்போ இவ வந்துட்டு பேசாமல் இருக்கும்போது ரொம்ப வலிக்குதுடா. கஷ்டப்படுத்தினாலும் கூடயே வச்சு பார்த்துக்கிட்டேன். எனக்கு அவன் மேலே எவ்வளோ லவ் தெரியுமா? என்னை விட்டுட்டு சும்மா எவனையாவது நம்பிக்கிட்டு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன், இவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்கிறனால தான் அவன் மேலே கோவப்பட்டேன். அவளை அப்படி அசிங்கப்படுத்திடுவேனா? தேட்டரில் கூட அவன் மேலே கோவப்பட்டதுக்கு காரணம் என்ன, அவன் நம்பலேங்கிற கோவம் தான், மற்றபடி எதுவும் இல்லை. அவளை அப்படி பண்ணிடுவானா? சும்மா தான் சொன்னேன் மிரட்டுறதுக்காக. அதனால தான் தேட்டரில் படம் முடியறதுக்கு முன்னாடி கூட அவன் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்டா. அம்மாவை அவ்வளோ கேர் பண்ணுறேன் நான். அம்மா என்னை புரிஞ்சுக்கிறாளா பார்த்தியா? நான் பண்ண ஏதோ ஒரு சின்ன தப்பை வச்சுக்கிட்டு இன்னும் என்னை இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு அவர் குழந்தைகிட்ட போய் புலம்பிகிட்ருக்காரு. இதெல்லாம் உங்கள் காதில் விழுக்குது, உங்களுக்கு கோவம் தான் வருது. அவர் சொன்னதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வருதில்ல. ஸோ அவர் உங்கள் படுத்தின பாடெல்லாம் ஞாபகம் வரும்போது அவர் மேலே ஆத்திரமாக வருது. இருந்தாலும் அவர் உங்கள் மேலே அளவு கடந்த லவ் வச்சுருக்கும் போது ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ அதுக்காக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சுகாட்டை இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அப்படியே இப்போ வந்து தூங்குறீங்க. ஜின்னும் அப்படியே பேசிகிட்டு இருந்தவர் நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. தூங்கிட்டே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் நெத்தியில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு தூங்கு, நாளைக்கு நமக்கு மேரேஜ் அப்படிங்கிறாரு. அப்படியே 2 பேர் தூங்கி போகிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே வேலையாக ஜின் வந்துட்டு தலைவரை தான் பார்க்க போகிறார். ஸோ அவர்கிட்ட போய் நாங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஊரையும் வந்துட்டு தாலி கட்ட அந்த மாதிரி சம்மதம்லாம் தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி பேச போயிருக்காரு. நீங்கள் தூங்கி எழுந்து பார்க்குறீங்க, எங்கே வர காணும் அப்படின்னு தேடிட்டு சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரீங்க. அப்போ ஜின்னும் போய் ஊர் தலைவரை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காரு. நீங்கள் வாசலில் நின்று அவரே பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு காஃபிலாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அதை குடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பட் அவர் நடந்து வரும்போது அந்த பக்கம் போகிற பொம்பளை பிள்ளைங்களாம் அப்படியே அவரே பார்த்து சைட் அடிச்சுட்டு போகுது. 1-2 பேரும் அவர்கிட்ட ஹலோ சார், ஹாய் அப்படின்னு அவரும் நடக்க அந்த பொண்ணு பின்னாடி சார் நீங்கள் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு சின்ன ஒரு சின்ன சரிம்மா சார், நீங்கள் போலீஸ் யூனிஃபார்மை விட கேஷுவல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு வலிகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்படியானு பேசி சிரிச்சிட்டு திரும்ப வரும். நீங்கள் நின்று பத்திரா கல்யாணம் முறைச்சிட்டு வந்து தீ எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றிரியம்மா நீ அப்படின்ட்டு வரும். நீ பேச பேச அவள் எனக்குலாமா பாயசத்தை போடுவா அப்படின்னு நீங்களும் அப்படியே முறைச்சிட்டு நல்லா பேசி அவள் கிடச்சாலும் ஈன்னு பல்லழிச்சு அப்படின்ட்டு மறைச்சிட்டு நிற்கிறீங்க. அவரும் சரிம்மா வரேன் அப்படின்ட்டு நகர. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்த கேள்வி இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆயிடுச்சுமா தோ அங்கே நின்று நம்மளை முறைச்சி ஒரு பொண்ணு பார்க்குதில்ல, அதான் என் ஒய்ஃப் அப்படின்ட்டு அவர் போக்க. இப்போ அந்த பொண்ணும் அப்படின்னு உங்களை பார்த்து பயந்து ஓட நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு என்ன சொன்னீங்க அந்த பொண்ணுக்கிட்ட? அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே ஓடுது அப்படிங்கிறீங்க. உண்மையை சொன்னேன் பயந்துச்சு போல் அப்படியே எதான் அப்படின்ட்டு நீங்கள் அவரை நோடிக்கிட்டே பின்னாடி போக. அவரும் என்னடி இப்போ பிரச்சனை அப்படிங்கிறாரு. எங்கே போனீங்க இவ்வளோ காலையில்? நான் தான் சொன்னேனே எனக்கு நமக்கு கல்யாணம், அதை பற்றி தான் ஊர் தலைவர்கிட்ட பேச போனோம். ஓ என்ன சொன்னார்? ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பட் கல்யாணம்லாம் காலையில் நடக்கணுமா, நமக்கு இப்போயே நேரம் ஆயிடுச்சு, அதனால் வேணா ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். உனக்கு எதுக்கு ஓகே? நம்ம காலையிலே பண்ணிக்கலாம். சரி அப்போ நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. சரி எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆச்சு, நான் போகிறேன், நீ ஜாக்கிரதையாரு, உனக்கு வேணுங்கிறத நானே சமைச்சு வச்சிட்டேன், சாப்பிடு. அப்புறம் மாமன் கூட பேசுகிறேன், அங்கே போகிறேங்க பாருன்னு அவனை பார்க்க போகிற வேலை வச்சுக்காத. ஏன் நம்பக்கூடாது? எங்கள் பாட்டு உங்கள் ஈவா எம்மா ராசாத்தி அப்படின்னு 2 கை அப்படியே கும்பிட்டு நான் எதுவும் கேட்கல, நான் கிளம்புறேன்
அப்படின்ட்டு அவர் போக நீங்கள் சிரிச்சிட்டு அப்படின்னு சுகா இப்போ அவங்க வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் சுகா கிட்டே எப்பவும் போல் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது அவங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சில்ல, ஏதோ புருஷன் உன்னை திரும்ப கல்யாணம் பண்ண தவிர ஒரு தடவை பேசியிருக்கான். ஆமாம்மாம்மா, என் கழுத்துலேயும் தாலி வேணுமா, அவருக்கு ஆசையாக இருக்கான். ஓ, அவருக்கு ஆசையாக இருக்கா? ஏன் உனக்கு இல்லையா? எனக்கு இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் கிடையாது. அதனால தான் நான் ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்க கூட ஓகே சொன்னேன். அவருக்கு அந்த மாதிரி பார்க்கணும் ஆசையாக இருக்கு போல, அதான். சரி, அப்போது என் கல்யாணத்தை பார்த்துட்டு நீங்கள் கிளம்புமாம்மா. ஹே, என்ன 10 நாள் இருக்கணும்னு தோணுன்னு நினச்சேன், இப்போ அதுக்குள்ளே கிளம்ப சொல்கிறேன். அவ்வளோ மனசு மாதிரிச்சா? எனக்கு அவரை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. அவரும் ஒன்றும் என்ன மாதிரி தெரிஞ்சு பண்ணலையே, நான் எப்படி தெரியாமல் பண்ணணும் அதே மாதிரி தான் அவரும் தெரியாமல் தானே பண்ணார். அதுக்குன்னு காலில் ஷூட் பண்ணியிருக்கான், அதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல, எனக்கும் அந்த ஒரு விஷயந்தான் கொஞ்சம் நெருடலாகவே இருந்துச்சு. நல்ல வேலை கீழே ஷூட் பண்ணியிருக்கோம், ஏதோ கொஞ்சம் தள்ளி போய் எங்கேயாவது எசுக்கு பசுக்கப்படுது, கால் நடக்க முடியாமல் இருந்தால் நடக்க முடியுமாண்ணா, என் பொண்டாட்டி நான் தூக்கிட்டு போகிறேன். ஜின்னோ இதை வச்சுட்டு போன ஃபைலை எடுக்க வந்தவர் பேசிட்டு தான் கேட்டுட்டு அப்படியே உள்ளே வர, 2 பேரும் தெரு முழிக்கிறீங்க. இவன் எப்போ வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோவை பார்த்துட்டு, அப்போது இவன் நீ இருக்க சொன்னது என்னை வச்சு செய்கிறதுக்கு தான். நினச்சேன், சரிடி, உன் மனசில் நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ தான் தெரியுது உன்னை ஷூட் பண்ணனே, அதானா? ஆமாம், பொண்டாட்டின்னு இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள். அன்றைக்கி என்ன, அப்போ நீ என் பொண்டாட்டியே இல்லையடி, என் லவ்வரை கொலை பண்ண பார்த்தவ. அப்போ நான் உன்னை ஷூட் பண்ணாமல் என்ன பண்ண சொல்கிறேன்? அப்போ நீங்கள் கோபத்தில் என்ன ஷூட் பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படிங்கிறீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. அவன் கேட்ட மாதிரி தான், நீ கேட்டது சரிதான், பட் அப்பயும் நான் உன்னை அப்படி ஷூட் பண்ணல. அவன் சொன்ன மாதிரி உன் காலுக்கு சேதம் ஆகக்கூடாதுன்னு கரெக்டாக சுட்டிருக்கேன். அப்போ உயிருக்கு மட்டும் எதுவும் ஆகணும்னு நினச்சிருப்பேனா என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது அப்படின்னு சின்னவங்க கிட்டே வந்து கேட்க, நீங்கள் அப்படியே அவனையும் பார்த்துட்டு இருக்க சுகா, நான் இங்கே இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஞாபகப்படுத்த, அதான் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறோன்னு தெரியுதுல்ல, கிளம்ப வேண்டியதானே, இதெல்லாம் நான் சுக்கா பண்ணணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சின்னம், உனக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது அப்படிங்க. டே ஓவராக பண்ணாதடா, நானும் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு நானும் ரொமான்ஸ் பண்ணி உங்களை வெறுப்பேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி, இப்போ தான் உண்மை தெரிஞ்சிடுச்சே, அப்புறம் என்ன ஊருக்கு கிளம்புறது அப்படின்னு ஜின்னு சொல்ல சுகாவா, என்ன இருந்தாலும் என் அத்தை பொண்ணுடா, அவள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், கல்யாணம்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கிளம்புறேன். எனக்கு எப்போது நீ அவளை நல்லா பார்த்துக்குவேன்னு தோணுதோ அப்போ இன்னும் தோணலை. சத்தியமாக தோணலை அப்படிங்கிற சுகா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த ஊரையும் சேர்ந்து உங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க பரபரப்பாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. ஜின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா செலவையும் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு ஏற்றிக்கிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எப்படி தாலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே வராரு. ஸோ பட்டு வேஷ்டி சட்டையில் அவர் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ சாரியில் அன்னைக்கு எப்படி உயிர்ப்பே இல்லாமல் வந்தீங்களோ அப்படி இல்லை, இப்போ சந்தோஷமாக இருக்கீங்க, மன நிறைவாக அப்படியே சுகா கிட்டே போய் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்குறீங்க. மாமா அப்படின்னு, நல்லா இருடா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் தங்கச்சி கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் அவர் வந்துட்டு இருக்கார். ஸோ உங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜின்னு பக்கத்தில் உட்கார வச்சு தாலி கட்டுறாரு. ஸோ தாலி கட்டும்போது ஜின்னுக்கும் அவ்வளோ ஹாப்பி, நம்ம லைஃப்பில் யாருமே இல்லை நமக்குன்னு இருக்கும்போது இப்போ ஒருத்தி நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃபை நீ தாண்டி அப்படின்னு உங்கள் காதுகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே தாலி கட்ட நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு அது யாரும் இல்லடி, நம்மகிட்ட போயிட மாட்டால அப்படிங்கிறாரு. அந்த நிமிஷத்தில் கூட அந்த மனுஷன் அவர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் தான் என் உயிர், அது எப்படி போவேன், நான் போனமாக தான் போவேன், உயிர் தான் போனதுக்கப்புறம் தான் உடம்பு போக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. அப்படியே 2 பேரும் சென்டிமெண்ட் பேசி சுகாவோ கிரிஞ்சு பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. 2 பேரும் சிரிச்சிட்டு இப்போது அப்படியே சின்ன அவங்க ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி அந்த சம்பிரதாயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுகாவோ சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏமாம்மா இருக்கலாம்ல, இன்னும் அவனை இங்கே இருந்துக்க வச்சு என்னை வெறுப்பேற்றணும்னு ஐடியாவா? போதும், அவனுக்கும் வயசாகிட்ட போது போய் கல்யாணம் காட்சியை பண்ணி அவனும் புள்ள குட்டியை பெற்று போட்டோம், எப்பா டே போதும் கிளம்பு அப்படின்னு சுகாத்தில் நீ விரட்டியாலே உன் புருஷங்கார என்னை விரட்டி விட்ருவான் போல. சரிடா சரி, இதுக்காகவே நானும் கல்யாணம் பண்ணி உனக்கு முன்னாடி புள்ள பெற்றுறேன்டா, அது எப்பட்றா, ஆல்ரெடி நாங்கள் லோட் பண்ணிட்டோம், நீ இன்னுமே ட்ரை பண்ணி ஆமாம் இல்லை அப்படின்னு சுகா தலையில் தள்ளிட்டு விளங்கிரும்போ நீலாம் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவை சொல்ல சிரிச்சிட்டு சுகா இப்போ எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்ப. நீங்களும் சுகாவை அப்படியே பிரியா வீடை கொடுத்து அனுப்பிடுறீங்க. சுகா அப்படியே கிளம்புனதுக்கப்புறம் இங்கே ஜின்னு சைடு திரும்புறீங்க. ஜின்னு உங்களை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் சாரிடி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமாடி அது வேணா சரி, நீ இவாவை இடித்ததுனால தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே மறைக்க வேறு எதாடி சொன்ன அப்படின்னு, நான் அதை சொல்லலை அப்படிங்கிறீங்க. பின்ன நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போய் பார்த்ததை சொன்னேன். ஓ ஆமாம், ஷூட் பண்ணலன்னா கண்டிப்பாக என்னை தூக்கிட்டு போயிருக்க மாட்டீங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு இதை பண்ணியிருக்க மாட்டீங்க.
இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்காதுல்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம்ல, அப்போ நான் ஷூட் பண்ண தப்பு இல்லைல்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மறைக்கா எதுக்கும் ஏன்டே மறைக்கிற அப்படிங்கிறாரு. ஷூட் பண்ணிவிட்டு பேச்சை பாரு அப்படிங்கிறீங்க. இங்கே பாருடி, நீ தான் நான் உன்னை சும்மா ஹேண்டில் பண்ணணும் தான் நினச்சேன். தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா சும்மா லபா லபான்னு கத்திட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடுற கண்ணு மீன் தெரியாமல். அதுதான், அதுவும் இல்லாமல் நீ ஏன் உன் ட்ரெஸ்ஸை நிறையா பக்கம் ஓடி கிழிச்சிக்கிட்ட. அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு ஓடிக்கிட்டே இருக்கேன்னு தான் கோவத்தில். இன்னும் போனால் ட்ரெஸ்ஸு எல்லாமே கிழிஞ்சு அப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே தெரியுவேன்னு பயத்தில் தான் சுட்டேன். எது அப்படின்னு நீங்கள் அப்படி பார்க்க நிஜம் அதான் யோசிச்சு பாரு. அன்றைக்கி நீ எப்படி ஓடிட்டு இருந்தேன்னு ஆதாமியவாள் ட்ரெஸ்ஸில் ஓடிட்டு இருந்த அப்படிங்கிறாரு. இப்போ தான் நீங்கள் நினைக்க பார்க்குறீங்க, அட ஆமாம்ல அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் சரி, எனக்கே அப்படி சில விஷயம் பண்ணிங்க. என்னது? ட்ரெஸ் இல்லாமல் என்னை கட்டி போட்டது இதெல்லாம் என்னவா? அது நீ ஏதாவது இயக்கத்தை சேர்ந்தவளா இருந்தா அட பாவி அப்படின்னு வரைக்கா. என்னடி பண்ண சொல்கிற? அந்த நேரத்தில் அப்படிலாம் தோணுச்சு, போலீஸ்காரன் புத்தி. அதான் நான் கூட 4-5 பேர் கூட்டிகிட்டு வந்து ஏதோ பண்ண போகிறீங்கன்னு பயந்துட்டேன். சி அவ்வளோ கேவலமாக நான் ஆடலாம் நினச்சேன். ஆனால் அது ஒரு வகையான மெத்தடு தான். ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. அதான் நானே 4 பேர் மாதிரி மிமிக்ரி பண்ணி உங்ககிட்ட உண்மையாக ஆகலாம் பார்த்தா. ஆனால் நீ அழுத்தக்காரடி, அப்போ கூட எதையும் சொல்லலை. என்ன சொல்லலைங்கிறீங்க? எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட சொன்னனே. நீ இடுப்பில் ஒழிச்சு வச்சுருந்தில்ல ஃபோனை. ஆமாம், அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுவா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே எனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு என்னோடய நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ணும்போது அங்கே இன்னும் சிக்னல் காட்டுறதாகவும் சொன்னாங்க. அப்போ தான் நீயும் ஃபோன் வச்சுருப்பியோன்னு ஒரு டவுட்டு. எனக்கு பாத்ரூம்குள்ளே வந்தேனே, எதுக்குன்னு நினச்சேன். உன் ஃபோனை கண்டிப்பாக நீ வெளியில் வைக்க வாய்ப்பில்லை, அப்போ நீ இருக்கிற இடத்துல தான் அதுவும் இருக்குன்னு. ஸோ நான் தேடி வந்த மாதிரியே நான் பேட் வைக்கிற மாதிரி அங்கே பார்த்தது உன் ஃபோனை நீ ஒழிச்சு வச்சுருந்தது. ஷாம்பு டப்பாக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கிறீங்க. ஏன் மேடம், அதெல்லாம் ஒழிச்சு வைக்கிற இடமா இப்படி எனக்கு தெரியாது பாரு. ஓ அப்படின்னு பார்க்க அப்போ தான் தெரிஞ்சது. சரி நீ யார் சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனால் மேடம் சொல்லவே இல்லை. அப்போ வேறு உனக்கு பீரியட்ஸ், அதனால தான் உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அட பாவி மனுஷா, அதுக்காக அந்த தேட்டருக்குள்ளே ஷோ அப்படின்னு நீங்கள் பார்க்க எதுவும் நடக்கலைல்ல. உன்னை அப்படிலாம் மிரட்டினாலாவது உண்மை சொல்லியிருந்தான். கல்லூரி மங்கி வாயை திறக்கலையே. அப்போ கூட இவனை ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன். அத்தப்போ என் மாமான்லாம் சொன்னியாடி நீ அப்படிங்க. ஆமாம், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா? ஒவ்வொரு டைமுக்கு என்ன பண்ணுவீங்களோன்னு பயத்திலே இருந்தேன். இதில் எங்கே உண்மை சொல்கிறது? அப்போது நான் பண்ணதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்ல வரியா? பின்ன யாரா அப்படி நீங்கள் சொல்ல. சரிடி, நடந்ததை பற்றி மறுபடியும் பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. இப்போ நீ என்னை மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. மன்னிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாக்கும் அப்படின்னு நீங்கள் மறைக்க. அதனால் நான் உனக்கு பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்டி. சாரிடி, அதுக்கு ஒரு சாரி கேட்டால் ஈடாகாது. ரியலி சாரி. இனி நான் வாழ போகிற வாழ்க்கையில் உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நீயே புரிஞ்சுக்குவேன். அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். உன்னை நான் கொஞ்ச நாள் தெரியாமல் கஷ்டப்படுத்தினதுக்கு தெரிஞ்சு இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ஆனாலும் ஈவாவை நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணிங்களா? அவள் ஒரு மனுஷன், அவள் பேச்சு எடுக்காதடி. அதான் சொல்கிறேன்ல, பாருடி, எனக்கு என் அப்பா அம்மா தான் உலகம்னு இருந்தாங்க. அவங்கள ஒரு ராஸ்கல் கொண்டுட்டான். இந்த மாதிரி தான் நான் கேஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். அவன் என் அப்பா அம்மாவை தூக்கிட்டான். நான் போய் காப்பாற்றுக்குள்ளே கண்மணி இறந்துட்டாங்கடி. அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில். அந்த மாதிரி டைமில் தான் அந்த ஈவா வந்தா. அவளாக வாண்டடாக வந்து இனிமேல் அன்பை காட்டினான். வாண்டடாக வந்து அன்பை காட்டும் போது யாரடி வேணான்னு சொல்லுவாங்க. உண்மைன்னு நம்பி ஒரு நிமிஷம் அவளை பற்றி யோசிக்காமல் விட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. பட் அது கூட நல்லதுன்னு தோணுது. அப்படி ஒருத்தி இருந்தால் தானே இப்படி ஒருத்தி எனக்கு கிடச்சிருக்கா பாடுறா அப்படிங்கிறீங்க. ஆமாம், ஏன் மேலே எப்படி இல்லை? அதான் சொன்னேனேடி, உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை ஃபஸ்ட்டு கோவத்தில் தான் பார்த்தேன். ஈவாவை கொண்டுட்டிங்கிற கோவம் இருந்தது. அதுக்கப்புறத்துலேருந்து என்னமோ தெரியல, உன்னை கஷ்டப்படுத்தும் போது தான் எனக்கும் வலிச்சது. உன்னை கஷ்டமே படுத்தக்கூடாது, நீ ஏன் என்னத்தை சொல்லிடணும்னு நினச்சேன். ஆனால் ஒவ்வொருத்தருமே நீ நான் நம்பாமல் இருக்கும்போது இன்னும் எனக்கு வலிச்சதுடி. அதான் கொஞ்சம் மூர்க்கமாக நடந்துக்கிட்டேன். எங்கே என்னை விட்டு போயிடுவேங்கிற பயத்தில் தான் அப்படி இப்படிலாம் இருந்தேன். எனக்கு தெரியும் தமிழ் பொண்ணுங்களுக்கே உள்ள கலாச்சாரம் அப்படி இப்படின்னு, நீ கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன்னு. அதனால தான் கொஞ்சம் எல்லாம் மீறினேன். நீயும் அதே மாதிரி பண்ண, எனக்கும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு நம்பிக்கை வந்துச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு போகிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க சார் அப்படிங்கிறீங்க. எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதில் நீ கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, என்ன தான் வாய் போய் சொல்லிகிட்டே இருந்தாலும் இந்த கண்ணு என்கிட்ட எதையோ சொல்ல துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட பரிதவிப்பை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுதானே உன்னோட தவிப்பு. அதனால தானே என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு நீங்கள் முழிச்சிட்ருக்க. நீ ரொம்ப நல்லபடி. சுகா கூட எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா அவன்கிட்ட கூட பிளானை மாற்றி சொன்னேன்.
அது வந்து உன்னோட பிளானே இது கிடையாது. சுகா கிட்ட வேறு பிளானை சொல்லிவிட்டு நைஸா நீயா ஒரு முடிவு பண்ணிட்ட. ஏன்டி இந்த ஹெலிகாப்டர் அப்படி பர்ன் பண்ணிவிட்டு கீழே குதிக்கும் போது உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சா? ஆயிருந்தா என்ன சந்தோஷமாக தான் இருப்பேன். கொன்றுவா பார்த்துக்கோ. ஏன்டி இப்படி என்ன கொல்ற? நீ இல்லைன்னா நிஜமாக நான் இருந்திருக்க மாட்டேன்டி. எனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, நீ என் உயிரிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஹேக் பண்ணிக்க. அவரும் எல்லாத்துக்கும் சாரிடா அப்படின்னு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ண. அதை விடுங்க, மறந்துட்டேன், சும்மா தான் உங்களை வெறுப்பேற்ற இதெல்லாம் பண்ணேன். எனக்கும் உங்களை அவ்வளோ பிடிக்கும். என்னால் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன். சுகா மாமா அப்படி தான் பாவம், அவரும் ரொம்ப நல்லவர், அவருக்கு இது ஆயிடக்கூடாது. என் உயிர் போனாலும் உங்கள் 2 பேர்த்தையும் கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றணும்னு நினச்சேன். தெளிச்சேன், கொன்று பார்த்துக்கோ. இனிமேல் என்னை கேட்காம ஏதாவது மோஷத்துக்கு முடிவெடுத்தா அவ்வளோதான். நீயும் என் பாப்பாவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் 2 பேர்த்தையும் நான் உள்ளங்கல் வச்சு தாங்க வேண்டி. என் பேபியை பத்திரமா எனக்கு பெற்று கொடு, ஓகே? அது வரைக்கும் நீயும் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இனி இந்த மாதிரி அதிக பிரசங்க விளையாட்டும் பார்க்காத. அந்த பரதேசிலேயே என்ன உன்னை லவ் பண்ணானா? சே, அவனை நான் 4 சாத்திருக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் போட்ட அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், எப்படி அவன் ஏன் பொண்ணாடியை லவ் பண்ணலாம்? ஐயோ, அவன் லவ் பண்ணது நான் காலேஜ் படிக்கும் போது அப்படிங்கிறீங்க. எப்போயா அதேண்ணா அவன் எப்படி லவ் பண்ணலாம்? ஐயோ கூப்பிட்ட போலீஸு, என்ன ஆச்சு? போன பாட்டில் இருந்த வரப்பெல்லாம் இப்போ எங்கே போச்சு? ஏன் இந்த பாட்டில் இப்படி சொதப்பி தள்ளுறேன்? எல்லாம் இந்த ஆர்த்தர் பண்ணுற வேலை. வர எனக்கு காதலை கொடுத்து ஒரே ரொமான்ஸ் மூட்லேயே இருக்க வச்சுருக்கு. என்ன பண்ணுறது? இவ்வளோ நேரம் பேசிட்டோம், வாடி அப்படின்னு உங்களை அப்படியே கூப்பிட்றாரு. எங்கே மேடம்க்கு ஒன்றுமே தெரியாதா? வாயே ஒரு த்ரில்லர் மூவி பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆத்தி நான் வரலப்பா, அது எனக்கு பயம். அதானே எனக்கு வேணும் அப்படி நீங்கள் கதற தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவரோ பாப்கார்ன் ஜூஸ்னு சுற்றி வச்சுட்டு படத்தை போட. இதுக்கு மேலே என்கிட்ட எந்த உண்மையும் இல்லை எதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துற. அதெல்லாம் இல்லை, இது நிஜமாகவே மூவி பார்க்குற செட்டப் தான் அப்படின்ட்டு அவர் போட. அது ரொமான்டிக் மூவி, கிஸ்ஸிங்ஸ்லாம் வர. நீங்கள் என்னங்க இது அப்படின்னு அவரை பார்த்தா தெரில, கிஸ்ஸுமா அப்படின்ட்டு அவரோ நம்மள அடிப்போமா அப்படின்னு. இப்போது அப்படியே 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பார்த்துக்கலாம். அவர் அப்படியே எடுத்து அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு, அந்த ஜூஸை விட உங்கள் லிப்ஸு தாண்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சி அப்படிங்கிறீங்க. என்ன உண்மை தானே சொன்னேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ அந்த பாப்கார்னை டேஸ்ட் பண்ண தோணல இங்கே அப்படின்னு ஒரு உங்கள் செஸ்ட்டத்தில் சி அப்படின்னு நீங்கள் திரும்ப நடிச்சு அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை ஹிப்பில் அவரோட ஹிப்பில் உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு பெட்டுக்கு போகிறாரு. அப்படியே நீங்களும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பெட்டில் படுக்க வச்சு அப்படியே ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் மேலே படுத்துட்டு அப்படி மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நீங்கள் மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, ஏதோ ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.